வெற்றி துரைசாமி அவர்கள் பயன்படுத்திய டைரி ஒன்று இப்போ அவர் தங்கியிருந்த ரூமில் கிடச்சிருக்கு அப்படின்னும் அதில் ஏராளமான தகவல்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி துரைசாமி அவர்களுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்பவே விருப்பமான ஒன்றா இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவரோட சோசியல் மீடியா பேஜ் முழுக்கவே அதை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அவர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார், நிறைய புது இடங்களுக்கு போவார், நிறைய விலங்குகளை ஃபோட்டோ எடுப்பார், நிறைய புது பிளேஸ் போய் அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுவார். இதுதான் அவரோட ஹாபியாவே இருந்திருக்கு. இது மாதிரி அவர் போகும்போது, நிறைய இடங்களை பார்க்கும்போது, நிறைய புது மனிதர்களை சந்திக்கும் போது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அது எல்லாத்தையுமே டைரி எழுதுவார். அது ஒரு பழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு. அன்னைக்கு நடந்ததை முழுக்கவே டைரியில் எழுதிவார். அப்படி அவருக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே டைரியில் எழுதுகிற பழக்கம் கொண்டவராக இருந்திருக்காரு. முத நாள் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த விஷயம் இருந்திருக்கு. அன்னைக்கு எங்கெங்கே போனோம், என்ன பண்ணணும், எப்படி இருந்துச்சு அந்த டே அப்படிங்கிறதெல்லாம் அவர் எழுதியிருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே செக்அப் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அன்னைக்குமே வெளியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த டைரி எழுதலாம் அப்படிங்கிற முனைப்போடு தான் இருந்திருப்பாரு. ஆனால் அன்னைக்கு நாள் தான் கடைசி நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு டைரி இப்போ அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் கிடச்சிருக்கு. அந்த டைரியை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அந்த டைரியை புரட்டி பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே சோகமாக கதறி எழுதிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் கிடைச்சிருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி அவரோட உடல் சென்னை டி நகரில் உள்ள அவங்களோட வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. ஏராளமான செலிபிரிட்டிஸ் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் பிரமுகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வெற்றி அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆக்டர் அஜித்குமார் சார் சமீபத்தில் தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. நேரடியாகவே சென்னை டி நகர் வீட்டுக்கு போயிட்டு வெற்றி துரைசாமி அவர்களுக்கு மாலை அணிவிச்சு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. வெற்றி துரைசாமி அவர்களும் சரி, அஜித்குமார் சாரும் சரி, ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஒற்றுமையாக இருப்பாங்களாமா. அது என்ன அப்படின்னா ட்ராவல் பண்ணுறது, நிறைய புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இந்த விஷயம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே காமனாக இருந்திருக்கு. அதனாலேயே இவங்களோட நட்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெற்றி அவர்களோட கல்யாணத்தப்ப அஜித்குமார் சார் அங்கேயே தான் இருந்தார். எல்லா விஷயங்களையுமே பார்த்தாரு. அதை நம்ம எல்லாரும் கண்கூடாவே பார்த்தோம். அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துகிட்டு இருக்கு. மேலும் தன்னோட நண்பன் இறந்து போயிட்டு 8 நாள் கழித்து உடல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் உடனடியாகவே அவர் நேரடியாக கிளம்பி போயிட்டு தான் நண்பனுக்கு மாலை அணிவிச்சு தன்னோட ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்திட்டு வந்திருக்காரு. அவர் வந்திருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் வெற்றி துரைசாமி அவர்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அஜித் சாரோட இருக்க ஃபோட்டோஸ் அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அஜித் சாரோட ஃபேன்ஸ் வைரல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.